வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி. பாருங்கள், மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நம்ம வந்து சாதம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு இதை என்ன பண்ணணும், நல்லா ஊற வைக்கணும். 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், பாத்திரத்தில் இது சாதம் பண்ணலாம். இப்போ நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம 8 மணி நேரம் கழிச்சு சாதம் பண்ணலாம். பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து நல்லா ஊறிட்டு, இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே கழுவிட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த தண்ணியை அப்படி விட்டு நம்ம என்ன பண்ணலாம், பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரிசியை அப்படியே உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம அரிசியை உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், அரிசி உள்ளே போட்டாச்சு, நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பாடு சரியாக ரெடி ஆகிட்டு. பாருங்கள், இப்போ வந்து மாப்பிள்ளை சம்பா சாதம் ரெடி ஆகிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சாதம் நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.